டே 89க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. இந்த ப்ரோமோ நம்ம பார்க்கும்போது கில் ஆர் ஸ்டே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதுவும் லக் ஃபேக்டராக தான் நடக்க போகுது. இந்த டாஸ்க்கை படித்த உடனே விஷ்ணு சொல்கிறாரு, ஆனால் போங்கடா டே அப்படிங்கிறாரு. ஏன்னா இதுலேயும் நீங்கள் லக்கு தான் இல்லையா, அதாவது அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லாத சொல்ல. ஏன்னா 3 டாஸ்க்குமே இதுக்கு முன்னாடி நடந்த 2 டாஸ்க்குமே லக் பேஸஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணியும் விஷ்ணுவும் வராங்க. விஷ்ணு வந்து ஸ்டேவை வந்து மணிக்கு கொடுத்துட்றாரு. சரி நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நட்புக்கு அடையாளமா இது தெரியுது. அதற்கு அடுத்தது விசித்ரா அண்ட் தினேஷ். விசித்ரா இதுவரையும் பாயிண்டே எடுக்கல, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது பூர்ணிமாவும் ரவீனாவும் பேசிட்டு இருக்கும்போது ரவீனா கிட்ட அந்த கில் கார்டு வந்துடுச்சு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லைங்க, டிக்கெட் டு ஃபினாலே வாங்கி நீங்க ஃபினாலே போகணும்னு அவசியம் இல்லை, நீங்க டைரக்டாவே போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திறமை படைத்தவர், அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு அழகா கேட்குறாங்க. அதுக்கு பூர்ணிமா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்ததாக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படும் மாயா அண்ட் நிக்சன் 2 பேரையும் ஒரே டீம்ல போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா இவங்க அவர் 4 புள்ளி, இவங்க 3 புள்ளி இல்லையா, என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னொரு விஷயம், ஓட்டிங்லையும் இவங்க 2 பேர் தான் லாஸ்ட்ல இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.